எக்ஸ்கியூஸ் மீ, உன் தூக்கத்தை கெடுத்துட்டேன்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ படுத்துக்க. நான் குளிக்க போறேன், வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் தைரியமா இருப்பல்ல? இல்ல என் கூடவே பாத்ரூமுக்கு வந்துருவியா? இல்ல, வரமாட்டேன். ஹலோ, ரூம் நம்பர் 25 கொடுங்க. ஹலோ, நீங்க வரலாம். இந்த பக்கம் வரிசையா நில்லுங்க. ரத்னா, நீயும் தான். ரத்னா, நீ அசோகனுடைய தங்க இல்லைங்கிறது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். எல்லாரும் திரும்பி நில்லுங்க. யார் அது? சங்கர், கம் இன். என்னடா இது? வாடா இங்க. ஆறுடா இவங்கெல்லாம்? நம்ம சொந்தக்காரங்க. ரெண்டு மாமா ஒரு மாமியா? ஆமா. அந்த கயத்தை எடுத்து இவங்களை கட்டி போடு. கட்டி காய போடு. சொன்னது செய்டா. நேற்று பாரு கைய ஆளுங்களை பாரு, ரோடு ரோலர் மாதிரி. என்னடா வேலை முடிஞ்சு போச்சு. இனி காக்கா அட்லோட ஊக்க வேண்டிதான். டன் டனுக்கு 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 டன் டனுக்கு டனுக்கு. ரீட்டா சமாஜம் நடாச்சு. மறந்தே போச்சுடா. வாலாங்குளம் 3வது தெரு. நான் 4வது வீட்டுல வந்து உன்னை சந்திக்க சொல்லி இருக்கிறான். ஐசி, இப்பவே நான் போறேன். இவங்களை நீ பாத்துக்கோ. ஜெய ஜெய மாதா தே, ஜெய மாதா தே, ஜெய மாதா தே, ஜெய மாதா தே. Hands up. This is. ஆமா. செயின்ட் ஜான் கல்லறைக்கு வரவும் அங்கு நான் காத்திருப்பேன். ரீட்டா.
இருந்து கீழ் ரூமுக்கு மழையா புரியுது. கவனியா, என்ன உனக்கு என்ன மேனேஜர் போயா. என்ன சார் இது? மேனேஜர் சாரா? குட் மார்னிங். வாங்க வாங்க வாங்க. என்ன அநியாயம் இது? தண்ணி அங்க திறந்து விட்டுருக்கேங்க, இங்க 3 பேர் கட்டி போட்டுருக்கேங்க. நாலாவது அவள் கிடைக்கலன்னா நான் என்ன யோசிச்சேன்? போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்றப்பா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் கனெக்ஷன் கொடுங்க. வாங்க சார், வாங்க வந்து ஒரு போட்டோ எடுங்க சார். உங்க முகம் பூரா விடும். காப்பி எட்டனா கார் சைஸ் பத்தனா. வாங்க சார், உங்களுக்கு என்ன எடுக்கணும்? போட்டோ கார்டுங்க. கார்டு எடுக்கணுமா? அப்படியே சரியா போயா. போட்டோ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வா, போட்டோ வரும். வாங்க சார், வாங்க. உங்களுக்கு என்ன எடுக்கணும்? என் குடும்பத்தோட நல்ல போட்டோ எடுக்கணும். குடும்பம் எங்க? ரயில்ல வந்துட்டு இருக்காங்க. கூட்ஸ் இல்லையா? போயா, போண்டா வாயா. மூடு வாய, பட்ட பிடிச்சவன் பட்ட. எங்கேயோ பயந்து இருக்காரு. இல்ல சார், உங்களுக்கு கார்டு சைஸா கேப்லெட்டா என்ன எடுக்கணும்? எனக்கு போட்டோ வேணாம், நீதான் வேணும் ராமு. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாரையுமே தெரியும். இந்த சாவி கொத்து உனக்கு நினைவு இருக்கா? இருக்கு. இதுல 3வது சாவி ஒண்ணு இருக்குமே. கரெக்ட். அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். கடைசியா ஊட்டிக்கு போகும்போது அசோக் அந்த சாவியை என்கிட்ட தான் கொடுத்தாரு. இது அந்த சாவி. தேங்க்யூ. நோ மென்ஷன். நான் தான் சிஐடி சங்கர். தெரியும் சார். இல்லன்னா சாவியை தந்திருக்க மாட்டேன். அசோகம் பீரோல என்ன இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு முன்னாலே யாராவது போயிருப்பாங்க. நீ வா. ஆல்ரைட். கட்டி போட்டிருக்கீங்க, காரணம் என்ன? எழுந்து ஓடிடுவாங்களா, அதுக்காக தான். திமிரா பேசுறேன். அறிஞ்சத சொன்ன சார். யார் நீ? எந்த ஊர்? என்ன பேர்? பேர் ராஜு. ஊர் பாண்டிச்சேரி. நான் அசிஸ்டன்ட். யாருக்கு அசிஸ்டன்ட்? தூ நான்சென்ஸ். துப்பறிய சங்கரனுடைய அசிஸ்டன்ட். see my coat. I see. 105 அரெஸ்ட் பண்ணுங்க. ராமு, நீ இங்கேயே மறைஞ்சுக்க. சந்தேகப்படும்படியா யாராவது வந்தா எனக்கு தகவல் கொடு. என்ன? ரைட். அப்படியே நில்லுங்க. இந்த காஞ்ச இலையை வச்சுக்கிட்டு எதை கண்டுபிடிக்கிறது? இது சாதாரணம் இல்ல ராமு. யோசிச்சு பாரு. மயக்க மருந்து எதுலயும் தயார் பண்றாங்க? மூலிகை இலையில. அந்த விஷ இலை இதுதான். இத பயிராக்கிற காட்டுவாசிங்க யாரும் கண்டுபிடிச்சா இத அவங்க யாருக்கு விக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இத பத்தியா? இந்த இடத்துலதான் அசோகனுக்கு வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டு. ஆமா, இது வித்யாவோட நாகமலை எஸ்டேட் பக்கம். இந்த வட்டத்துக்குள்ளதான் இந்த இலை பயிராகிற காடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காட்டுக்குள்ள இருளங்கிற காட்டுவாசிங்க இருக்காங்க.
ஆமா இந்த இலையில இருந்து அவங்க விஷ மருந்தை தயார் பண்றாங்க. கரெக்ட். இந்த இடத்தை நோக்கி போகும்போதுதான் அசோகனை எதிரிங்க மிஞ்சிட்டாங்க. ராமு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உன் அவசியம் ஏற்பட்டா பிறகு வந்து பாக்குறேன். ரைட் சார். டேய் டேய் ராஜு, டேய் Who is that handsome? சீ, எங்கடா அவங்கலாம்? மாமா ஆமியா வீட்டுக்கு போயிட்டாங்கடா. மாமியா விட்டுக்கா? இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டார். வெரி குட். டேய், நான் போன காரியம்லாம் சக்சஸ். எதிரியோட ரகசியமெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்துக்கா இப்பவே கிளம்புறேன். டாய் வித்யா கிட்ட தானே போற. நானும் கூட வரேன்டா. அடச்சே, நீ எதுக்குடா? எதிரிங்க எல்லாம் வருவாங்கடா. அவங்க வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, இங்கே இரு. பாப்பா ஆடா, நான் பாத்துக்கிறேன் அவனடா. பிருந்தாவனத்தில் பூவெடுத்து இளம் பெண்ணே உனக்கு சூடட்டுமா? சலசல நீரை அள்ளி எடுத்து சந்தனம் குழைத்து பூசட்டுமா? கண்ணம் வாடியில் படகு விட்டு என் கைகளுக்குள் உன்னை வைக்கட்டுமா? கட்டிய அழகை விட்டு விடாமல் கைகளை நொறுங்க அணைக்கட்டுமா? துள்ளி குதிக்கும் நீரூற்று அதை தொட்டு தழுவும் பூங்காற்று. துள்ளி குதிக்கும் நீரூற்று அதை தொட்டு தழுவும் பூங்காற்று. மெல்ல நனைத்தது மேலாடை அது வேறென்ன செய்யும் நூலாடை. மெல்ல நனைத்தது மேலாடை அது வேறென்ன செய்யும் நூலாடை. கண்ணம் வாடியில் படகு விட்டு என் கைகளுக்குள் உன்னை வைக்கட்டுமா? கட்டிய அழகை விட்டு விடாமல் கைகளை நொறுங்க அணைக்கட்டுமா? பிருந்தாவனத்தில் பூவெடுத்து இளம் பெண்ணே உனக்கு சூடட்டுமா? சலசல நீரை அள்ளி எடுத்து சந்தனம் குழைத்து பூசட்டுமா? காவிரி பெண்ணுக்கு சிலை வைத்தான், அவை காதலுக்கு என்ன விலை வைத்தான்? காவிரி பெண்ணுக்கு சிலை வைத்தான், அவை காதலுக்கு என்ன விலை வைத்தான்? காலங்கள் தோறும் இளமை இருக்க கல்லாயிருக்கும் நிலை வைத்தான். காலங்கள் தோறும் இளமை இருக்க கல்லாயிருக்கும் நிலை வைத்தான். பிருந்தாவனத்தில் பூவெடுத்து இளம் பெண்ணே உனக்கு சூடட்டுமா? சலசல நீரை அள்ளி எடுத்து சந்தனம் குழைத்து பூசட்டுமா? கண்ணம்